வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டண்டா ஒரு தோசை டக்குன்னு பண்ற மாதிரி டிஃபன் சாப்பிடணும் போல இருக்கு, மாவெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். இந்த டம்ளர்ல நான் அளந்திருக்கேன். இந்த டம்ளர்ல 2 கப்பு பொரி, 1 கப்பு ரவை, 1 கப்பு தயிர். இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பொரி, ரவை, தயிர். பொரி ரவையெல்லாம் அரைச்சாச்சு. 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எதில் அளந்துக்கிறோமோ அதே டம்ளரில் அளந்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இந்த டம்ளரில் தான் எடுத்துட்டேன். ஸோ இந்த டம்ளரில் 2 கப்பு பொரி, 1 கப்பு ரவை, 1 கப்பு தயிர் விட்டுட்டு இதே கப்பில் 2 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரைச்சாச்சு. இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாக்க ஆரம்பிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ இதில் வெங்காயம், கேரட், கொடமிளகா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுவோம். கல் நல்லா காஞ்செடுத்து நம்ம அப்படியே வாத்துடலாம். மூடி வச்சிடலாம். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வெந்திருக்கும். எடுத்துருவோம். பாருங்க, இதே மாதிரி எல்லாமே நம்ம வாத்து எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம பொரியை வச்சு ஒரு ஊத்தப்பம் மாதிரி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். பொரி இருந்தது அப்படின்னா பொரியும் ரவையும் போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி, கார சட்னி அப்படி எதுவுமே இல்லைன்னா நல்ல மிளகா பொடி போட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொரியை வச்சு நீங்கள் ஒரு ஊத்தப்பம் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.